அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A எக்ஸாமுக்கு உண்டான ஒரு ஃபாஸ்டஸ்ட் ரிவிஷன் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ பொது தமிழில் சிலபஸ் வைஸ் ஒவ்வொரு டாப்பிக்காக உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு டெஸ்ட்டு மெத்தடில் உங்களுக்கு வீடியோ கொடுக்க போகிறோம். ஸோ 1 hour ஒன்ஸ் அல்லது 2 hours ஒன்ஸுக்கு வீடியோ தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் நம்ம சேனலில். நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யார் பற்றி அப்படின்னா பாரதியாரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி பாரதியாரை பற்றி படிச்சிருப்பீங்க. ஸோ படிச்சுட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எத்தனை கொஷின்ஸுக்கு உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியுது, இல்லை ஏதாவது கொஷின் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, பாரதியார் சக்கரவர்த்தினி என்ற இதழை தொடங்கிய ஆண்டு என்ன? பாரதியார் சக்கரவர்த்தினி என்ற இதழை தொடங்கிய ஆண்டு என்ன? ஆன்சர் 1905. அடுத்த வினா, பாரதியின் பாடல்களை முதலில் மக்களுக்கு அறிமுகம் செய்தவர் யார்? பாரதியின் பாடல்களை முதலில் மக்களுக்கு அறிமுகம் செய்தவர் யார்? ஆன்சர் பரளி சு நெல்லையப்பர். பரளி சு நெல்லையப்பர் அவர்கள். அடுத்த வினா, பாரதி பிறந்த எட்டயபுரம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? பாரதி பிறந்த ஊர் எட்டயபுரம். அது எந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு? ஆன்சர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. அடுத்த வினா, பாரதி முதலில் மகாத்மா காந்தியை சந்தித்த ஆண்டு என்ன? பாரதியார் அவர்கள் முதல்ல மகாத்மா காந்தியை எங்கே சந்தித்தார் அப்படின்னா ராஜாஜி அவர்களுடைய வீட்டில் சந்தித்தார். ஓகேவா? அது எந்த வருஷம்? ஆன்சர் 1919 சந்திக்கிறார். அடுத்த வினா, பாரதிக்கு மகாகவி என்ற பட்டத்தை கொடுத்தவர் யார்? பாரதிக்கு மகாகவி என்ற பட்டத்தை கொடுத்தவர் யார்? ஆன்சர் வா ராமசாமி ஐயங்கார். ஓகேங்களா? ஸோ வா ரா அப்படின்னு ஒன்று பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோஸில். ஓகேவா? ஸோ வா ராமசாமி ஐயங்கார், அதான் ஃபுல் நேமு. அடுத்த வினா, பாரதியின் புனைப்பெயர்களில் அல்லாதது எது? பாரதியின் புனைப்பெயர்களில் அல்லாதது எது? ஸோ பாரதியார் ஒவ்வொரு கட்டுரை எழுதும்போதோ இல்லை பத்திரிகைகளில் எழுதும்போதோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு புனைப்பெயரை வைக்கிறது வழக்கமாக இருந்துச்சு. ஸோ அதில் தவறான ஒரு பெயராக எது இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஆன்சர் என்ன? பெருமாள் சாமி அப்படிங்கிறது அவருடைய புனைப்பெயர்களில் வராது. மற்றபடி சக்திதாசன், நித்திய தீரர், காளிதாசன்லாம் அவர் ஒவ்வொரு பத்திரிகைக்கும் ஒவ்வொரு இதுக்கும் வைக்கிற ஒரு புனைப்பெயராக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் அல்லாத பெயர். அடுத்த வினா, பாரதி இயற்றிய உரைநடை நூல்களில் அல்லாதது எது? பாரதி இயற்றிய உரைநடை நூல்களில் இல்லாத ஒன்று எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு அதெல்லாம் நூல்களில் வந்துடுது. ஓகேங்களா? உரைநடை நூலில் வராது. அது செய்யுள் கணக்குன்னு வச்சுக்கோங்க. இது உரைநடை அப்படின்னா உங்களுக்கு ஞானரதம், சந்திரிகையின் கதை, தராசுலாம் உரைநடை நூல்கள். கண்ணன் பாட்டு உரைநடை நூல் கிடையாது. ஓகேவா? அடுத்து பாருங்கள், தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை என்று பாரதியை புகழ்ந்து கூறியவர் யார்? தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை என்று பாரதியை புகழ்ந்து கூறியவர் யார்? ஆன்சர் பாரதிதாசன். அடுத்த வினா, சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி என்று பாரதியாரை குறிப்பிடுபவர் யார்? சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி என்று பாரதியாரை குறிப்பிடுபவர் யார்? ஆன்சர் பாரதிதாசன். அடுத்த வினா, பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்படுபவர் யார்? பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்படுபவர் யார்? ஆன்சர் பாரதி. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என பாடியவர் யார்? யாம் அறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என பாடியவர் யார்? ஆன்சர் பாரதி. அடுத்த வினா, ஆணும் பெண்ணும் சமமாக கருதப்பட்டால் மட்டுமே இந்த உலகம் அறிவு மற்றும் புத்தி கூர்மையில் சிறப்புறும் என்று கூறியவர் யார்? ஆணும் பெண்ணும் சமமாக கருதப்பட்டால் மட்டுமே இந்த உலகம் அறிவு மற்றும் புத்தி கூர்மையில் சிறப்புறும் என்று கூறியவர் யார்? ஆன்சர் பாரதியார். அடுத்த வினா பாருங்கள்,
மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என கூறியவர் யார்? மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என கூறியவர் யார்? ஆன்சர் பாரதியார். அடுத்த வினா, பாரதியை நினைத்திட்டாலும் சுதந்திரத்தின் ஆவேசம் சுருக்கென்று ஏறும் என்று பாரதியை புகழ்ந்து கூறியவர் யார்? பாரதியை நினைச்சாலே சுதந்திரத்தோட ஆவேசம் சுருக்குன்னு ஏறும் அப்படின்னு சொன்னது யாரு? ஆன்சர் நாமக்கல் கவிஞர். அடுத்த வினா, திறம் பாட வந்த மறவன் புதிய அறம் பாட வந்த அறிஞன் என்று பாரதியாரை குறிப்பிடுபவர் யார்? திறம் பாட வந்த மறவன் புதிய அறம் பாட வந்த அறிஞன் என்று பாரதியாரை குறிப்பிடுபவர் யார்? ஆன்சர் பாரதிதாசன். பாரதியார் எந்த ஆண்டு தன்னுடைய பத்திரிகையாளர் வாழ்க்கையை தொடங்கினார்? பாரதியார் எந்த வருஷம் ஒரு பத்திரிகையாளராக தன்னுடைய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுறாரு? ஆன்சர் 1904. சென்னை ஜனசங்கம் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர் யார்? சென்னை ஜனசங்கம் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர் யார்? ஆன்சர் பாரதியார். அடுத்த வினா, பாரதி சங்கத்தை தோற்றுவித்தவர் யார்? பாரதி சங்கத்தை தோற்றுவித்தவர் யார்? ஆன்சர் கல்கி. பாரதியார் யாரை சந்தித்த பின் மிக தீவிரவாதியானார்? ஸோ மிதவாதிகள் தீவிரவாதிகள் அப்படின்னு 2 பிரிவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம சுதந்திரத்துக்கு போராடினவங்களையே. ஸோ அதில் யாரை சந்தித்த பிறகு மிக தீவிரவாதியாக பாரதியார் மாறுறாரு? ஆன்சர் நிவேதிதா தேவி அவர்களை சந்தித்ததுக்கப்புறம் மாறுறாரு. பைந்தமிழ் தேர்ப்பாகன் என குறிப்பிடப்படுபவர் யார்? பைந்தமிழ் தேர்ப்பாகன் என குறிப்பிடப்படுபவர் யார்? ஆன்சர் பாரதியார். பைந்தமிழ் தேர்ப்பாகன் என குறிப்பிடப்படுபவர் பாரதியார். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. ஸோ இந்த 20 கொஷின் ஓகேங்களா? ஸோ இது ரிவிஷன் பர்பஸ் தான். இதில் எத்தனை கொஷின்ஸுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அல்லது எத்தனை கொஷின்ஸு புதுசாக இப்போ தான் பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க. தென் அடுத்தடுத்த வீடியோ டக்குன்னு வந்துக்கிட்டே இருக்கும். 1 hour ஒன்ஸ் அல்லது 2 hours ஒன்ஸ் கண்டிப்பாக வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம போடுறது நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.